தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். பரிசுத்த பவுலடிகள் ரோமாபுரியாருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறாருங்க. வேதாகமத்திலே தேவ மனிதர்கள் பல பெயர்களை ஆண்டவருக்கு வைத்து அழைப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். இங்கே பரிசுத்த பவுலடிகள் ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்கிறார்னா, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். நமது ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவர். முடியாததை முடியும்படி பார்க்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தான் இது முடியாது, நடக்காது, ஆகாது. ஆனால் ஆண்டவர் பார்வையில் முடியாதது என்று எதுவும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு தான் சில விஷயங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும், முடியாததாய் தோன்றும், ஒரு முடிவுக்கே வந்துடும், இது அவ்வளோதானே. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் எதையும் முடிவு கட்டுகிற தேவன் அல்ல, அவரால் எல்லாம் கூடும். டியர் பிரதர் சிஸ்டர், உங்கள் யாவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரச்சனையா, வியாதியா, போராட்டங்களா, சில விஷயம் முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா, அல்லது சில தொழில் ஆகாது என்று நீங்களே பூட்டு போட்டிட்டீங்களா, கர்த்தர் சொல்லுகிறா, அவரால் ஆகாதது என்று ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும். அப்படித்தான் உங்களை அவர் பார்க்கிறார், உங்கள் குடும்பத்தை பார்க்கிறார், உங்கள் பிள்ளைகளை பார்க்கிறார், உங்கள் தொழிலை பார்க்கிறார், உங்கள் சரீரத்தை அப்படித்தான் கர்த்தர் பார்க்கிறார். அவரால் நீக்க முடியாது என்று எந்த வியாதியும் இல்லை. சகல வியாதி நம்ம விட்டு விலகி போக பண்ண கர்த்தர் வல்லவர். ஆண்டவர் இன்றைக்கு இருக்கு உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை தனி மனிதனாக பார்க்கறதில்லை, பலகீனனாக பார்க்கறதில்லை, வியாதி உள்ளவனாய் பார்க்கறதில்லை, படிக்காதவனாய் பார்க்கறதில்லை, மந்தம் உள்ளவனாய் பார்க்கறதில்லை. ஒருவேளை அப்படி இருக்கலாம், இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, ஒருவேளை இன்னைக்கு இருக்க நிலைமையே வித்தியாசமா இருக்கும். மனுஷன் பார்வைக்குத்தான் அப்படியே தவிர தேவன் நம்மை பார்க்கிற பார்வையே வேற. நீங்கள் இனி எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் என்பதை பார்த்து உங்களை அழைக்கிற அன்பின் தெய்வம் அப்பன் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.